1,08,000 மோதகம் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், எப்படி செஞ்சேன், இதுக்கு எத்தனை நாள் செஞ்சேன், இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மந்தவெளியில் உள்ள நாராயணி கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 1,08,000 மோதகம் பண்ணுறாங்க. இது யார் பண்ணுறா அப்படின்னா, என்னுடைய ரிலேஷன் அம்மன் கேட்ரிங் அப்படின்னு சொல்லி கீழ்கட்டளையில் இருக்கார், ஸ்ரீதர் அப்படின்னு பேர். அவர் தான் இந்த வேலையை வாங்கியிருக்காரு. மோதகம் எத்தனை பேர் பண்ணுறாங்க, எத்தனை நாள் பண்ணுறாங்க, எவ்வளோ இதுக்கு தேவையான அளவுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் தெளிவாக வீடியோவாக பார்க்கலாம். இது பல்க் குக்கிங் தான். நான் காட்டுறது உங்களுக்கு கொஞ்சமாக தான் நான் காட்டுவேன். ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக 1,08,000 கொழுக்கட்டையும் உங்களுக்கு நான் காட்ட முடியாது. ஒரு தோராயமாக உள்ளதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், இதை எப்படி செய்கிறாங்க, இது எத்தனை பேர் செய்கிறாங்க, எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். பார்க்கலாமா? போகலாமா? வாங்க மண்டபத்துக்குள்ளே போவோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல பூரணம் ரெடி பண்ணோம். இந்த பூரணத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொப்பரை தேங்காய், இது 60 கிலோ அளவுக்கு உள்ள கொப்பரை தேங்காவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாதாம் பருப்பு அப்படிங்கிறது நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 15 கிலோ அளவுக்கு பாதாம் பருப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அவுல் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோ அவுல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு, இந்த முந்திரி பருப்பு நான் 20 கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 4 கிலோ ஏலக்காய். மைதா மாவு, ஸோ மைதா மாவில் தான் இந்த மோதகம் ரெடி பண்ணி அதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 300 கிலோ அளவுக்கு மைதா மாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவை கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 கிலோ அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரவா 100 கிலோ ரவா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் அப்படிங்கிறது 250 லிட்டர் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து செஞ்சது தான் இந்த 1,08,000 மோதகம். இப்போ நான் 50K சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்கேன். அதுக்கு முதல்ல உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். நாங்கள் கிட்டத்தட்ட 250 பேர் இந்த மோதகம் அப்படிங்கிறத செஞ்சுருக்கோம். ஏன்னா 1,08,000 மோதகம் அப்படிங்கிறதுனால அதை வச்சு அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணுறது, அந்த பூரணம் ரெடி பண்ண பிறகு அந்த மோதகத்தை எடுத்து ஃப்ரை பண்ணி அதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். மோதகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம்தான். நாம் வீட்டில் செஞ்சாலும் சரி, பல்க் குக்கிங் செஞ்சாலும் சரி, வீட்டில் நாம் பண்ணாலும் ஒரே மெத்தடு தான். 1,08,000 மோதகம் பண்ணாலும் அதே தான், 1 கோடி மோதகம் பண்ணாலும் அதே தான் மெத்தடு. அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மோதகம் வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த டஃப் வெண்டிங் மிஷின், ஏன்னா நிறையா மாவு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் இதை ஸ்பான்சர் பண்ணிதான். இந்த டஃப் வெண்டிங் மிஷினில் நாம் மைதா மாவு, அப்புறம் கோதுமை மாவு, ரவை, இது எல்லாத்தையும் போட்டு பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த பூரணம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாதாம் பருப்பு, ஏலக்காய், அவுல், கொப்பரை தேங்காய், இது எல்லாத்தையும் சர்க்கரை, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பவுடர் மாதிரி மிஷினில், அதாவது மிக்சியிலேயே நான் கிட்டத்தட்ட பொடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரு கொரகொரப்பாக ஒரு மிக்சியில் பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு, அதை நம்ம சோமாத்துக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட முடியல, காரணம்னா அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த பூரணம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த மைதா மாவு, அப்புறம் கோதுமை மாவு, ரவை, இது எல்லாத்தையும் இந்த மிஷினில் போடுவேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 3 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, நெய் அல்லது ஆயில், இது எது வேணாலும் ஊற்றலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னாலும் இதே ப்ராசஸிங் தான். பட் இவ்வளோ அளவுகள் வேண்டாம். நம்ம கொஞ்சமாக பண்ணும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது இந்த மோதகம் ரொம்ப ரஃப்பாக தான் இருக்குமே தவிர இது சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இது 90% சுவாமிக்கு ஹோமத்தில் போட்டு பண்ணக்கூடியது தான். அதன் பிறகு மீறதை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது மைதா மாவு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர சாஃப்டாக இருக்காது. இப்போது நான் பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 கரண்டி அளவுக்கு நெய்யையும் ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு தண்ணி ஆட் பண்ணுவேன். இந்த தண்ணி ஆட் பண்ணுறது மாவு டஃபெண்டிங் மிஷினில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணோம். இந்த டஃபெண்டிங் மிஷின் கூட ஒருத்தர் இது ஸ்பான்சர் பண்ணி
பண்ணியிருந்தார். ஏன்னா இவ்வளோ மாவுகளை பிசைகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். இப்போது பாருங்கள், இது எல்லாத்தையும் நாம் வந்து போட்டு தண்ணி தெளித்து இது மாதிரி பிசைய ஆரம்பித்தாச்சு. இந்த மாவு பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து எல்லாருக்கும் பேசனில் எடுத்து அளவுகளை கொடுப்போம். இப்போ பார்த்தீங்களா 25 கிலோ கிட்டத்தட்ட வந்து மைதா மாவு, கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து நல்லா வந்து மாலிஷ் ஆகிடும். இந்த மிஷினில் பிசைகிறதுக்கும் கையில் பிசைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த மிஷின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா மாவு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த வந்த பிறகு நாம் எல்லாருக்கும் பேசனில் எடுத்து கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் இவர் தீர்த்தறதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா டை, இதையும் வந்து இந்த அம்மன் மேட்ரேஜ் கேட்டரிங் சொன்னாங்க இல்லையா, அவர் ஸ்ரீதர் அவர் தான் வந்து ரெடி பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்டத்தட்ட இந்த மாதிரி டை ரெடி பண்ணியிருந்தார். அதை தவிர ஒரு சில பேர் ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடி, அப்புறம் நெய் பாட்டில் மூடி இதெல்லாமும் வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரே அளவுகளில் அந்த ஸ்கொயர் இது ரவுண்ட் ஷேப் வரணும், அதே மாதிரி திக்னஸ் வரணும், அதே மாதிரி ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டையை அவர் வந்து இவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காரு. காரணம் என்னன்னா 1,08,000 அப்படின்னும்போது ஒருத்தர் ஒரு விதமாக செய்யக்கூடாது, ஒரே ஷேப்பில் இருக்கணும், ஒரே அளவுகளில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பூரணம் வைக்கிறதுக்கு கூட ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் வந்து வைக்கணும். அப்போ 2 ஸ்பூன் வைக்கிறதுக்கு இந்த டை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இதெல்லாமும் அவர் மெஷர்மெண்ட் பண்ணி ரொம்ப கச்சிதமாக அவர் வந்து ரொம்பவும் வந்து ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா 1,08,000 அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் சுவாமிக்கு செய்கிறோம் அப்படின்னும்போது ரொம்ப பார்த்து செய்யணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சில பேர் வந்து சின்ன கல்லில் சப்பாத்தி கல்லில் தீத்தியும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய வந்து அந்த டேபிளில் வந்து சில்வர் டேபிளில் வச்சு தீத்திட்டு இதை மாதிரி பெருசாக டை பண்ணவும் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா இதான் மெல்லிசு, இதுதான் சைஸு, இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போது பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு குரூப்பை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டேபிள் 2 டேபிள் போட்டு அதுக்கு வந்து 10 பேர், அப்படி 20 டேபிள் போட்டு 250 பேர் கிட்டத்தட்ட செஞ்சுருக்காங்க. 20 டேபிளுக்கும் 10 பேர் மணி வச்சு 200 பேர், ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சதை எங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு தாம்பாளத்தில் மாற்றி கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் 250 பேர் நாங்கள் செஞ்சுருந்தோம். இப்போது இவங்க செஞ்சு வைக்கிறாங்க. இதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து பாருங்கள், இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து இந்த பூரணத்தை வைக்கணும்னு. இதுதான் பூரணம். இதில் தான் அவுள், சர்க்கரை, கொப்பரை, தேங்காய் இது எல்லாம் சேர்த்து செஞ்சது தான் பூரணம். இப்போ இந்த பூரணத்தை வச்சுட்டு மேலே மூடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் வந்து தண்ணி இது அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா மைதா மாவு ஒட்டின பிறகு மேலே ஒரு சில பேர் பிரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைதா இந்த தண்ணியையும் நெய்யையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேலே தடவி ஒட்டிட்டாங்க அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் இருக்கும். இப்போ பாருங்கள், இவங்க பண்ணிட்டாங்க. இதுதான் ஷேப்பு. இது வந்து இதை தவிர வந்து பெருசாக இந்த மோதகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எத்தனை பேர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது 250 பேருடைய உழைப்பு இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் தான், யாரும் வந்து பைசா கொடுத்து செய்யலை. இப்போ இவர் பாருங்கள், இந்த மாவுலேயே அவர் தானாக தன்னுடைய ஆர்ட் மாதிரி பண்ணி இந்த விநாயகர் செஞ்சுருக்காரு பாருங்கள். இந்த மாவில் அவர் செஞ்ச விநாயகர் தான் வந்து இப்போ அவர் எய்த்தா மாதிரி இருக்கிறது. அவர் வந்து இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சுவாமிக்கு நம்ம செய்கிறோம், விநாயகர் படத்துக்கு முன்னாடி செய்யணும்னு அவராக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அதில் விநாயகர் சிலை செஞ்சு அழகாக மடிக்கிறார். எப்படி மடிக்கிறாரு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தர் இது வந்து அதாவது என்ன சொல்கிறது, பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு வயசு வித்தியாசம் பார்க்காம நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக குழந்தைங்கள்லாம் இந்த செஞ்சு வச்சதை தட்டில் மாற்றுறதுக்கு அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறது ஒரு சந்தோஷம். பட் வந்து குழந்தைங்க வந்து செய்கிறத வந்து நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத விட டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி குழந்தைங்க செய்யுதா, ஆசையாக செய்யுது அப்படின்னா செய்யட்டும் அப்படின்னு தான் செய்வோம். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களும் இதில் செய்யும். இப்போ இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பிளேட்டில் எடுத்து எங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி தாம்பாளத்தில் செஞ்சதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறதும் வந்து அவங்க தனியாக வந்து ஒரு 10-15 பேர் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு
ஒரு மண்டபத்தில் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மண்டபத்தில் இவ்வளோ பேரும் வயசு வித்தியாசம் பார்க்காம செஞ்சு நிறையா பேர் செஞ்சு கிட்டத்தட்ட காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு ஆரம்பிப்போம். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நாங்கள் இந்த பூரணம் வச்சு இந்த மோதகத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா இவங்க வந்து செஞ்சு நான் தான் சொன்னதால ஒரு 2 டேபிளுக்கு 10 பேர் மணி கணக்கு பண்ணோம்னு அந்த மாதிரி 20 டேபிள்லையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. பட் வந்து அளவுகள் அப்படிங்கிறத மாறக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த அம்மன் மேரேஜ் கேட்டரினுடைய ஸ்ரீதர் ரொம்ப திட்டவட்டமாக இருந்தார். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் 2 ஸ்பூன் தான் வந்து பூரணம் வைக்கணும், இந்த டைனுடைய சைஸுக்கு தான் எனக்கு இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே செஞ்சார். பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு 2-3 குழந்தைங்கள்லாம் வந்து எடுத்து இதை வச்சு அந்த தாம்பாளத்தில் வைக்கிறதும் ஒரு ஆசையாக வைக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களை வந்து இதை பாருங்கள், குழந்தைங்கள்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் வயசு வித்தியாசம் பார்க்காம செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே சேவை மனப்பான்மையோடு தான் செஞ்சுருக்காங்க. இதுதான் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஷீட்டாக ஒருத்தங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஷீட்டில் அந்த மாதிரி டை ரெடி பண்ணி வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த மேடம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுத்து வைப்பாங்க. வச்சுட்டு அதை அந்த குழந்தைங்க வந்து கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது டை வந்து வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு சில பேர் டப்பா மூடி வச்சு பண்ணுவாங்கன்னு. ஸோ சைஸ் அப்படிங்கிறது மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், வந்த நெய் பாட்டிலுடைய மூடியும் இதுவும் டையும் சைஸ் ஒன்றா இருக்குங்கிறதுக்காக சரி உங்களுக்கு அது வரல அப்படின்னா இதை மாதிரி வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதை மாதிரி பண்ணும்போதும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே மாதிரி அளவுகள் கரெக்டாக டக்குன்னு அவங்களுக்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சாங்க. ஒரு சில பேர் பெருசாக செய்கிறாங்க, ஒரு சில பேர் சின்னதாக செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த மேடம் பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்க, சின்னதாக இந்த கல்லுக்குள்ளேயே செஞ்சு 4 நாளாக அவங்க கட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த முறையில் அப்படின்னு பண்ணி கட் பண்ணி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இந்த வந்து 1,08,000 மோதகத்தில் இருக்குது. பட் வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் 1,08,000 மோதகம் செய்கிறது அப்படின்னா, பட் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறத நீங்களே கண் கூட பார்க்கணும் அப்படிங்கிறத தான் பண்ணியிருக்கேன். பட் இதோ இப்போ வராரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு பேர். இப்போது நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொண்டு வந்து உங்கள் தாம்பாளத்தில் கொடுப்பாங்க. தாம்பாளத்தில் கொடுத்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரை வேக்காடு ஒரு தரம், முழு வேக்காடு ஒரு தரம், அப்படி 7 பேர் நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இவர் வந்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை வேக்காடுக்கு, அதாவது என்னென்னா முதல்ல எண்ணெயில் போட்டுருவார். எண்ணெயில் போட்டு இது எல்லாம் மேலே தானாக வர அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் உள்ள மூங்கில் தட்டில் எடுத்து வச்சிருவார். வச்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தை அந்த மாதிரி ஒரு கடாயில் அந்த மாதிரி ஆற்காடு அந்த மாதிரி இதிலெல்லாம் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து 2வது தரம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மோதகம் குறிப்பாக நல்ல செகப்பாக கொஞ்சம் எடுத்து போடும்போது கட்டன்னு சவுண்டு வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா போட்ட எல்லாமே தானாக மேலே வந்துடும். இந்த மோதகத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து மைதா மாவு தான். நம்ம சமோசா போட்டால் எப்படி மேலே வந்துடும் அதே மாதிரி மெத்தட் தான். பட் சமோசா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து 99% மோதகம் வந்து பண்ணி சுவாமிக்கு வந்து ஹோமத்தில் போடுறதுக்காக தான் பண்ணுவாங்க. இப்போது இது எல்லாம் போட்ட பிறகு இப்படி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து பண்ணி 1,08,000 பண்ணும்போது நான் உங்களுக்கு 1,08,000 காட்ட முடியாது. இதில் வந்து பாருங்கள் ஒரு சில பேர் வந்து ஒட்டுறது சரியாக ஒட்டலை அப்படின்னா பிரியும். அதையும் நாங்கள் கூப்பிட்டு வான் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ இது வந்து அரை வேக்காடுக்கு பண்ணுறது ஒரு கடாயில் போட்டிருக்கோம், முழு வேக்காடு பண்ணுறது ஒரு கடாயில் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பக்கத்தில் வேகிறது வந்து முழு வேக்காடு, இது வந்து அரை வேக்காடு. இப்படி நாங்கள் தான் சொன்னோம் இல்லையா, 7 பேரும் ஆளுக்கு 2 கடாயில் வச்சு வேலை செஞ்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து அதாவது மோதகம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், அதாவது செகப்பாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை தட்டில் போட்டோம் அப்படின்னா கடன் அப்படின்னு சவுண்டு வர்ற மாதிரி வரணும். அப்போ தான் அந்த மோதகம் வந்து நல்லா இருக்கும். வந்து நெருப்பில் போட்டு, அதாவது அக்னின்னு சொல்லுவாங்க, நெருப்புன்னு சொல்லக்கூடாது, அக்னியில் போட்டு பண்ணும்போது இது நல்லா ஜுவாலை விட்டு எரியும். அது வந்து சுவாமிக்கு நேரடியாக போகுது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நாங்களும் இப்படி தான் வந்து இதே மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் வந்து போட்டு எல்லாம் செஞ்சோம். இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆற்காடு ஒரு கடாய், ஒரு ஆற்காடு கடாய், அப்படி அரை வேக்காடு முழு வேக்காடு அப்படின்னு செஞ்சு நாங்கள் வந்து 7 பேரும் காலையில்
காலையில் 7 மணிக்கு அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நாங்கள் வந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி 3 நாட்களும் வந்து அவங்க எல்லாருமே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த 1,08,000 மோதகம் அப்படிங்கிறது நாங்களே செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசித்து இதை எப்படி பண்ணால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் யோசித்து செஞ்சதுனால தான் இது எல்லாமே எங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் சக்ஸஸாக வந்தது. இதில் அதே மாதிரி நான் ஏற்கனவே வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், 1,08,008 மோதகத்தையும் நாம் காட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வந்து இதெல்லாம் ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னு. இந்த ஃப்ரை ஆனது தான் நாம் வந்து எடுத்து வச்சுப்போம். ஸோ வந்து ஒரு சில பேர் நினைக்கலாம், இந்த வீடியோவுக்கு ஒன்றுமில்லாத வீடியோவுக்கு இவ்வளோ பேச்சு தேவையா அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் இதில் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய இதுவும் இருக்குது. இது செய்கிறது இவ்வளோ பெரிய பல்க்கு குவான்டிட்டி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இந்த மாதிரி கூடைகளில் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஒரு கூடைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து 6,000 7,000 வரைக்கும் ஒரு கூடைக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி 4 கூடையாக நாங்கள் எடுத்து வைப்போம். ஒருத்தர் வந்து ஒரு 4 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணி அடுக்கி வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறிச்சு இந்த மாதிரி 4 கூடையில் அடுக்கி வச்சு போட்டு வச்சுருவோம். அவங்க இதை எடுத்து எண்ணி 1,08,000 மோதகம் அப்படிங்கிறத ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மோதகம் எப்படி செஞ்சோம், எவ்வளோ பேர் செஞ்சோம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். நன்றி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.